தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே பார்ட் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். என்சிஆர்டி புக் லைன் பை லைனா ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ஸ் அப்படின்ற 7th சாப்டர் பார்த்துருக்கோம். ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால்ஸ், இல்லையா? இதுதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன், எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா அர்த்தம் E+ன்னு அர்த்தம். எப்பெல்லாம் எலக்ட்ரான் சீக்கிங் குரூப் இருக்கோ, எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரோஃபைல்னு சொல்லுவோம். பாசிட்டிவா இருக்கிறதையும் எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கிறதையும். ஓகே. இன் ஃபீனால்ஸ் த ரியாக்ஷன்ஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் ஆன் த அரோமேட்டிக் ரிங் ஆர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஃபீனால்ல நடக்கிற எல்லா சப்ஸ்டிடியூஷனுமே மோஸ்ட்லி என்னவா தான் இருக்கும்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனா தான் இருக்கும்னு சொல்றாங்க. யூனிட் 9 கிளாஸ் 11. கிளாஸ் 11th ஏற்கனவே ஹைட்ரோ கார்பன் லெசன் நம்ம அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன், அரோமேட்டிசிட்டி அப்படின்ற டாபிக்லாம் பார்த்திருப்போம். ஃபைன். The alcohol group attached to the benzene ring activates it towards electrophilic substitution. என்ன சொல்றாங்க? ஒரு பென்சின் ரிங் இருக்கு. இந்த பென்சின் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கிற ஆல்கஹால் குரூப் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த பென்சினை எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஆல்கஹால் குரூப்ல என்ன இருக்கும்? ஆக்சிஜன் கிட்ட 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க வந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய பை பாண்ட் இருக்கும்ல, இந்த பை பாண்ட் ஷிஃப்ட் ஆகி இங்க வரும், ஆர்த்தோ பொசிஷன் மைனஸ் ஆகும். அகெயின் இது வந்துச்சுன்னா இந்த பாண்ட் இங்க வரும், பேரா மைனஸ் ஆகும், அகெயின் ஆர்த்தோ மைனஸ் ஆகும். இந்த மாதிரி எலக்ட்ரான் கிளவுட், எலக்ட்ரான் டென்சிட்டி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஆர்த்தோ அண்ட் பேராவில் இருக்கு. ஆர்த்தோ கமா பேரா, இந்த 3 பொசிஷன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு. வாட் ஐ எம் ஆடிங் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல்னா பிளஸ், அதுக்கு எலக்ட்ரான் தேவை. எலக்ட்ரான் டென்சிட்டி ஆர்த்தோலையும் பேராலையும் அதிகமா இருக்கு. அப்ப ஆர்த்தோலையும் பேராலையும் ஈஸியா எலக்ட்ரோஃபைல் வந்து என்ன ஆகும்? அட்டாக் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஃபைன். இப்படிதான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஃபீனால் காம்பவுண்ட்ஸ்ல நடக்குது. அந்த ஃபீனால்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா இந்த OH குரூப் தான். ஓகேவா? இட்ஸ் an ஆக்டிவேட்டிங் குரூப், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஆர் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அப்படின்னு சொல்லணும். இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் ஆர் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கிறதுனால தான் இது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல இன்வால்வ் ஆகுது ஆர்த்தோ பேராவில். இன் கேஸ் இங்க ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா, டீஆக்டிவேட்டிங் குரூப் இருந்தா, அப்ப எனக்கு மெட்டா பொசிஷன்ல தான் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். ஓகேவா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எலக்ட்ரானை வாங்கிக்கிற குரூப். அப்படி இல்லைன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டீஆக்டிவேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்லலாம். டீஆக்டிவேட்டிங். ஓகே. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆர் டீஆக்டிவேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா தென் எனக்கு என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னா மெட்டா டைரக்டிங் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். மெட்டா டைரக்டிங்னா அர்த்தம்னா எலக்ட்ரோஃபைல் போய் மெட்டா பொசிஷன்ல சேரும் அப்படின்னு சொல்லணும். ஆர்த்தோலையோ பேராவிலையோ சேராது, மெட்டாவில தான் சேரும். ஓகேவா? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்போ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்போ பென்சின் கூட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அப்போதான் அது என்ன பண்ணுன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங்கா இருக்கும். ஆக்டிவேட்டிங் குரூப், அதனால ஆர்த்தோ பேராவில் இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டுத்துமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நம்ம ரெண்டுமே எலக்ட்ரோஃபிலிக் தான் பார்த்துருக்கோம். அடுத்தது நியூக்ளியோஃபிலிக்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதை நம்ம வேற எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்கலாம். ஓகேவா? மோஸ்ட்லி அடுத்த சாப்டர் ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ரியாக்ஷன்ல நம்ம நிறைய ரியாக்ஷன் என்ன தான் பார்ப்போம்னா நியூக்ளியோஃபிலிக் பார்ப்போம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய குரூப்லாம் டீஆக்டிவேட்டிங் குரூப். ஓகே. Also it directs the incoming group to ortho and para position. அதான் சொல்றாங்க இந்த ஆல்கஹால் குரூப் தான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கிறதுக்கு காரணம். அது எங்க டைரக்ட் பண்ணுது, எங்க வழிகாட்டுது அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன்லயும் பேரா பொசிஷன்லயும் போய் சேருங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய எலக்ட்ரோஃபைலுக்கு வழிகாட்டுதுன்னு சொல்றாங்க. In the ring as these positions become electron rich due to the resonance effect. இப்போ நான் போட்டேன் இல்லையா, இந்த எலக்ட்ரான் இங்க மூவ் ஆகுது, இந்த மைனஸ் இங்க வருது, இங்க எலக்ட்ரான் வருதுன்னு சொல்லிட்டு, இதுக்கு பேர் தான் ரெசனன்ஸ். இந்த ரெசனன்ஸ் எஃபெக்டால, இந்த டெய்லோக்கலைசேஷன் ரெசனன்ஸ் எஃபெக்டால எனக்கு என்ன நடக்குது? எலக்ட்ரான் ரிச் ஆகுது. ஆர்த்தோ பொசிஷனும் பேரா பொசிஷனும் எலக்ட்ரான் ரிச் ஆகுது. அந்த இடத்துல எலக்ட்ரோஃபைலால ஈஸியா சேர முடியுதுன்னு சொல்றாங்க. The resonance structure are shown under acidity of phenol. ஃபீனாலுடைய அசிடிட்டியை பார்க்கும்போது, ஃபீனாலுடைய அசிடிட்டியை நடத்திருப்போம் இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருப்பாங்கன்னா அதனுடைய ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை இண்டிகேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. Common electrophilic aromatic substitution reaction takes place in phenol are as follows. காமனா ஃபீனால்ல எந்த மாதிரியான எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நைட்ரேஷன். நைட்ரேஷன் அப்படின்னா அர்த்தம் NO2 அப்படின்ற குரூப், இதுக்கு பேரு நைட்ரோனியம் அயான். இந்த குரூப்பை ஆட் பண்றதுக்கு பேரு நைட்ரேஷன் அப்படின்னு சொல்லணும்.
ஓகேவா? NO2 பிளஸ் ஆட் பண்ணா அந்த ரியாக்ஷனுக்கு பேரு நைட்ரேஷன். இங்க பிளஸ் தானே இருக்கு. அப்ப இது எலக்ட்ரோஃபைல்னு சொல்லுவோம். ஓகே. சோ இந்த நைட்ரேஷனை எங்க இருந்து உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, சல்ஃபியூரிக் ஆசிடையும் நைட்ரிக் ஆசிடையும் ஒண்ணா சேர்த்தா நம்மளுக்கு நைட்ரேட்டிங் மிக்ஸ்சர் கிடைக்கும். H2SO4 HNO3 சாரி HNO3 இந்த கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் ஒன்னா இருந்துச்சுன்னா இந்த மிக்ஸ்சருக்கு பேரு நைட்ரேட்டிங் மிக்ஸ்சர். ஓகே. இந்த நைட்ரேட்டிங் மிக்ஸ்சர் எதை கொடுக்கும் அப்படின்னா நைட்ரோனியம் அயனை கொடுக்கும். ஃபைன். So இங்க பாருங்க with dilute nitric acid at low temperature 298 Kelvin 298 Kelvin எவ்வளோ 25 degree Celsius இல்லையா phenol yield a mixture of ortho and para nitrophenol. அதாவது ஒன்னு ஆர்த்தோ நைட்ரோஃபினாலும் இன்னொன்னு பேரா நைட்ரோஃபினாலும் இது ரெண்டுமே கிடைக்கக்கூடிய மிக்சர்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஒரு 30% இது 70% இது இந்த மாதிரி ஏதோ ஒரு ரேஷியோல கிடைக்குது. ஃபைன். The ortho and para isomers can be separated by steam distillation. Ortho and para nitro isomers, ortho and para isomers நம்ம எதால செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மூலமா செப்பரேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸ்டீம் டிஸ்டிலேஷன்னா வாட்டர் வேப்பரை பாஸ் பண்ணி அது மூலமா டிஸ்டிலேஷன் பண்றது. நிறைய டிஸ்டிலேஷன் இருக்கும். ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன், காலம் டிஸ்டிலேஷன் இந்த மாதிரி. அதுல ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மூலமா நம்ம இதை செப்பரேட் பண்றோம். ஏன் ஆர்த்தோ நைட்ரோஃபினால் இஸ் ஸ்டீம் வோலடைல். ஸ்டீம்லயே ஆர்த்தோ நைட்ரோஃபினால் என்ன வோலடைல் ஆயிடும். ஏன்னா ஆர்த்தோ நைட்ரோஃபினால்ல இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். இந்த ஆர்த்தோ நைட்ரோஃபினால் வேற ஏதோ ஒரு மாலிகுல் கூட ஹைட்ரஜன் பாண்டா ஃபார்ம் பண்ணாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு பார்ட் 4ல ஹைட்ரஜன் பாண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஹைட்ரஜன் பாண்ட்னா என்னது? ஒரு ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் இருக்கக்கூடிய நைட்ரஜன், ஆக்சிஜன், தென் ஃப்ளூரின். இந்த மாதிரி ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கிற ஆட்டம்ஸ் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நோஃப். ஓகேவா? NOF. இந்த ஆட்டம்ஸ் கூட ஹைட்ரஜன் பார்ஷியலி எலக்ட்ரோ பாசிட்டிவா இருந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இமேஜினரி டாட் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த பாண்ட் தான் ஹைட்ரஜன் பாண்ட் சொல்லுவோம். இது மாலிகுலுக்குள்ளாரியே ஃபார்ம் ஆச்சுன்னா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் நடந்துச்சுன்னா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். ஞாபகம் இருக்கா? சரி, ஓகே. சோ இந்த ஹைட்ரஜன் பாண்ட் எப்படி இருக்குன்னா இங்க ஆர்த்தோ நைட்ரோஃபினால்ல இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டா இருக்கு. இன்ட்ரா அப்படின்னா அர்த்தம் மாலிகுலுக்குள்ளாரியே ஃபார்ம் ஆயிடுது. சோ இது ஈஸியா volatile ஆகுது. ஸ்டீம் volatile. ஸ்டீம்ல வாட்டர் வேப்பரை பாஸ் பண்ணாலே இது volatile ஆவி ஆயிடும்னு சொல்றாங்க. ஓகே. So steam orthonitrophenol is steam volatile due to intramolecular hydrogen bonding, while paranitrophenol is less volatile. ஏனா இங்க பாருங்க இது ஒரு paranitrophenolனா இதுக்கு மேல இன்னொரு paranitrophenol இருக்கும். அதுல இருக்கிற நைட்ரஜன்ல இருக்கிற ஆக்சிஜனுக்கு இங்க இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். I'll write like this. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த நைட்ரோஃபினால்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மேல இருக்கக்கூடிய இன்னொரு நைட்ரோஃபினால் கூட என்ன பண்ணும்னா ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணும். இந்த பேராநைட்ரோஃபினாலுடைய ஆக்சிஜனுக்கு இங்க கீழே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் நடுவுல ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். சோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறதுனால என்ன ஆகும்? ஒரு பேராநைட்ரோஃபினால் பாயில் ஆகணும்னு நினைச்சாலும் பாட்டு பாடிட்டு இருந்தா இந்த நைட்ரோஃபினால் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. இன்னொரு நைட்ரோஃபினால் கூட அப்ப when I am heating நான் எவாபரேட் பண்ணணும்னு நினைச்சா பாயில் ஆகும்போது என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜன் பாண்ட்லாம் பிரேக் ஆகணும். அப்படி பிரேக் ஆகலனா இந்த மாலிகுலால என்ன ஆக முடியாதுன்னா எவாபரேட் ஆக முடியாது. சோ paranitrophenol is usually have higher boiling point. ஆர்த்தோநைட்ரோஃபினாலை விட paranitrophenolக்கு பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும். ஓகேவா? அதனாலதான் paranitrophenol is not a steam volatile. இது ஸ்டீம்ல volatile ஆகாது. ஆனா ஆர்த்தோநைட்ரோஃபினால் ஸ்டீம்ல volatile ஆகும். இதை வச்சு ரெண்டுத்தையும் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தட்ல செப்பரேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, மறுபடியும் சொல்றேன். ஆர்த்தோநைட்ரோஃபினால் is steam volatile due to intramolecular hydrogen bonding, while paranitrophenol is less volatile due to intermolecular hydrogen bonding. ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவுல ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. intermolecular hydrogen bonding.
அதனால அது லெஸ் volatile, அது சீக்கிரமா ஸ்ட்ரீம்ல volatile ஆகாதுன்னு சொல்றாங்க. which causes the association of molecule. ஏன்னா இந்த இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் என்ன பண்ணுது, மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் அசோசியேட் பண்ணுது, ஒன்னோட ஒன்னு ஒன்னா சேர்க்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆர்த்தோ நைட்ரோஃபினால்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டை வரைஞ்சிருக்காங்க. ஆர்த்தோ நைட்ரோஃபினால் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். இது ஒரு மாலிகுல். இந்த மாலிகுல் வேற ஏதோ ஒரு மாலிகுல் கூட ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணல. இந்த மாலிகுல்குள்ளாரியே ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு, ஜூம் பண்ணி பாருங்க, இதோ இங்க இந்த இடத்துல ஜூம் பண்ணி பாருங்க, டாட் டாட் டாட்டா இருக்கும், அதுதான் ஹைட்ரஜன் பாண்ட். அப்ப இது இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இது ஒரு பேராநைட்ரோஃபினால், இது ஒரு பேராநைட்ரோஃபினால். இந்த பேராநைட்ரோஃபினால் ஒன்னுக்கும் இந்த பேராநைட்ரோஃபினால் 2க்கும் நடுவுல பாருங்க, இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் நடுவுல ஒரு இமேஜினரி பாண்ட் இருக்கு, தெரியுதா? ஓகே, சோ இந்த ஹைட்ரஜன் பாண்ட் தான் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட்னு சொல்றோம். இந்த இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கிறதுனால தான் இது ஸ்டீம் லெஸ் volatile அப்படின்னு சொல்றோம். ஸ்டீம்ல ரொம்ப கம்மியான அளவுல தான் volatile ஆகும், சீக்கிரமா volatile ஆகாது. சோ இட் ஹேஸ் ஸ்லைட்லி ஹை பாய்லிங் பாயிண்ட். சோ ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மூலமா இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணிடலாம். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணது எல்லாமே ஆர்த்தோ நைட்ரோஃபினால் பேராநைட்ரோஃபினால்னு மிக்சர் கிடைச்சிச்சு. ஏன் அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, நம்ம டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணோம். இன்கேஸ் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணா, வித் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணா, phenol is converted to 2,4,6 trinitrophenol. எங்கெல்லாம் நைட்ரோவால சேர முடியுமோ அந்த எல்லா இடத்துலயும் சேருது. ஆர்த்தோல, இன்னொரு ஆர்த்தோல, அப்புறம் பேராவில், இந்த 3 இடத்துல தான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். கரெக்டா? ஏன்னா ஆக்சிஜன் கிட்ட இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பாண்டை ஷிஃப்ட் பண்ணும். அப்போ இது ஆர்த்தோல மைனஸ் ஆகும். அப்புறம் இது உள்ளார வந்துச்சுன்னா இந்த பேரா மைனஸ் ஆகும். அப்புறம் இது வந்துச்சுன்னா இந்த ஆர்த்தோ மைனஸ் ஆகும்னு சொன்னோம். அப்ப ஆர்த்தோ ஆர்த்தோ பேரா இந்த 3 இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு. இந்த இடத்துல எது வந்து சேரும், NO2 பிளஸ் நைட்ரோனியம் அயான் வந்து சேரும். ஓகே, with a concentrated nitric acid, phenol is converted to 2,4,6 trinitrophenol. The product is commonly known as, இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த 2,4,6 trinitrophenolக்கு காமனான பேர் என்ன அப்படின்னா பிக்ரிக் ஆசிட். ஆர்கானிக்ல COOH இல்லாமலே, கார்பாக்சிலிக் ஆசிட் இல்லாமலே ஒரு காம்பவுண்டுக்கு ஆசிட்னு நேம் வச்சிருக்காங்கன்னா அது இது மட்டும்தான், பிக்ரிக் ஆசிட். ஏன்னா இந்த NO2 இருக்கு இல்லையா, these are strongly electron withdrawing group, electron withdrawing group. அப்ப 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கனால பென்சின்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரானையும் இந்த வித்ட்ராயிங் குரூப்ஸ் எடுத்துக்கும். அப்ப பென்சினுக்கு எலக்ட்ரான் தேவைப்படும். சோ ஆக்சிஜன் என்ன பண்ணும்னா தாங்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை பென்சினுக்கு கொடுக்கும். அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ணும்னா பென்சினுக்கு எலக்ட்ரானை கொடுத்துட்டு ஹைட்ரஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை அது வாங்கிக்கும். அப்ப ஹைட்ரஜன் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுச்சுன்னா என்ன ஆயிடும், H பிளஸ் புரோட்டானா போயிடும். ஓகேவா? சோ இந்த மாதிரி எந்த ஒரு காம்பவுண்ட் H பிளஸ் டொனேட் பண்ணுதோ அதை நம்ம ஆசிட்னு சொல்லுவோம். இதுல மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கனால ஹைலி இந்த காம்பவுண்ட் என்னவா இருக்கும், அசிடிக்கா இருக்கும். ஏன்னா H பிளஸ் கொடுத்துடும். ஃபைன், அதனாலதான் இதை பிக்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். The product is commonly known as picric acid. The yield of the reaction product is poor. எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, இந்த ப்ராடக்ட் உடைய yield ரொம்ப கம்மியா தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க, புவரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. Nowadays picric acid is prepared by treating phenol first with concentrated sulfuric acid. இப்போலாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா first concentrated sulfuric acid கூட சேர்க்கிறோம். அது போய் என்ன பண்ணும், பென்சின் சல்போனிக் ஆசிட ஃபார்ம் பண்ணிடும் இல்லையா? எங்கெங்கெல்லாம் சேர முடியும் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ ஒரு ஆர்த்தோ ஒரு பேரானா, ஆர்த்தோலையும் பேராவிலையும் பாருங்க, இங்க 2,4 எழுதிருக்காங்க. 2,4 is nothing but ஆர்த்தோ பேரா, ரைட்? 2ம் 4ம் என்னது, ஒரு ஃபீனாலை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் கார்பன், அப்ப இது செகண்ட், இது ஃபோர்த். செகண்ட் கார்பனும் ஃபோர்த் கார்பனையும் ஆர்த்தோ அண்ட் பேரான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆர்த்தோலையும் பேராவிலையும் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்குமா, ஏன்னா இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். அப்ப ஆர்த்தோ பேரால எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிஷன் நடக்கும். சோ அங்க சல்போனிக் ஆசிட் வந்து சேருது. பாருங்களேன், first phenol first with concentrated sulfuric acid which converts it to phenol 2,4 disulfonic acid. 2,4 disulfonic acid. Sulfonic acid உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் நினைக்கிறேன், HSO3. ஓகேவா? அண்ட் தென் வித் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், அதுக்கப்புறம் நைட்ரிக் ஆசிட் கூட சேர்க்கிறாங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2,4,6 ட்ரைநைட்ரோஃபினால் அப்படின்னு ஒண்ணு கிடைக்குது. இதே பிக்ரிக் ஆசிட் தான் கிடைக்குது. பட் நைட்ரிக் ஆசிட் கூட ஃபர்ஸ்ட் சேர்க்காம அவங்க ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட சேர்க்கிறாங்க. அது டைசல்போனிக் ஆசிடா மாறுது. அதுக்கப்புறம் அதை நைட்ரிக் ஆசிட் கூட சேர்த்தா பிக்ரிக் ஆசிட் கிடைக்குது, ட்ரைநைட்ரோஃபினால் கிடைக்குது. கேன் யூ ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ரியாக்ஷன் இன்வால்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால எழுத முடியும்னா நீங்க எழுதலாம், இல்லைன்னா கமெண்ட்ல சொல்லலாம். ஒரு பென்சின்
அதுல ஆல்கஹால் இருக்கு. இந்த ஆர்த்தோ பொசிஷன்ல என்ன இருக்குன்னா SO3H ஒன்னு இருக்கு. ஆர்த்தோ சல்போனிக் ஆசிட். இல்லைன்னா பென்சின் சல்போனிக் ஆசிட்னு நம்ம இதை சொன்னா ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சின் சல்போனிக் ஆசிட்னு சொல்லுவோம். இங்க SO3H வரும்போது நம்ம என்ன சொல்லணும்? 2,4 பென்சின் டைசல்போனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டைசல்போனிக் ஆசிட். ஸோ ஃபீனால் காம்பவுண்ட்ஸ்ல வச்சுக்கோங்க. இங்கேயும் சல்போனிக் ஆசிட் இருந்துச்சுன்னா 2,4,6ன்னு சொல்லுவோம். பட் இப்போதைக்கு டைசல்போனிக் ஆசிட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காம்பவுண்டை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? நைட்ரிக் ஆசிட் கூட சேர்க்கிறோம். OH NO2 இங்க இருக்கக்கூடிய OH இங்க இருக்கிற HSO3 எடுத்துக்கிச்சுன்னா உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இது என்னென்ன NO2 பிளஸ். சரி, இங்க OH மைனஸா இருக்கும், இங்க SO3H பிளஸ்ஸா இருக்கும். அந்த பிளஸுக்கு பதிலாக தான் என்ன பண்ணுது? இந்த NO2 பிளஸ் போய் சேர போகுது. ஃபைன். இந்த SO3 இந்த SO3H HSO3 இந்த OH கூட சேர்ந்துச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? H இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, 2 இருக்கா? H2 S O இங்க 3 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப என்னது? சல்பியூரிக் ஆசிட் கிடைச்சது, ரீகெயின் ஆகுது. ஸோ சல்பியூரிக் ஆசிட ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி தான் நான் ஆக்ட் பண்றேன். அந்த சல்பியூரிக் ஆசிட் வந்து ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி ஸ்பீட் அப் பண்ணிட்டு திரும்ப என்ன ஆயிடுது? சல்பியூரிக் ஆசிடாவே வெளியில போயிடுது. நைட்ரேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இதை தான் நான் முன்னாடியே சொன்னவங்க கிட்ட, சல்பியூரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் ஒன்னா சேர்த்தா அந்த மிக்சருக்கு பேரு நைட்ரேட்டிங் மிக்சர். NO2 அயான் நைட்ரோனியம் அயான் எனக்கு கிடைக்கும். அது மூலியமா பிக்ரிக் ஆசிட ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஃபைன். அடுத்தது ஹாலஜனேஷன் கொடுத்திருக்காங்க. ஹாலஜனேஷன் என்னது? புளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இந்த மாதிரி ஹாலஜனை நம்ம ஆட் பண்ணா அந்த ரியாக்ஷனுக்கு பேரு ஹாலஜனேஷன் சொல்லுவோம். On treating phenol with bromine, different reaction products are formed under different experimental condition. So bromine கூட நான் phenol ட்ரீட் பண்ணும்போது எனக்கு ஒரு கண்டிஷன்லயும் ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. When a reaction is carried out in solvents of low polarity, polarity கம்மியா இருக்கக்கூடிய சால்வெண்ட்ல நான் அதை டிசால்வ் பண்ணா லைக் என்ன மாதிரி? குளோரோஃபார்ம். CHCl3க்கு பேர் என்னதுன்னா ட்ரைக்ளோரோமீத்தேன், அப்படி இல்லைன்னா குளோரோஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். இன்னொன்னு CH2 அப்படின்னா என்னது? கார்பன் டைசல்ஃபைடு. ஓகே, இட்ஸ் a non-polar solvents, ரைட்? இல்ல polarity ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய solvents. ஃபைன். இது polarity தான், பட் CH2 அப்படின்றது நான் போலார் சால்வெண்ட். ஓகேவா? ஃபைன். இந்த லெஸ் அல்லது லோ போலார் சால்வெண்ட்டை எடுத்துக்கிட்டு லோ டெம்பரேச்சர்ல நம்ம டிசால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? மோனோப்ரோமோ ஃபீனால்ஸ் கிடைக்குது. அதாவது ஃபீனால்ல ஒரு புரோமின் மட்டும் தான் சப்ஸ்டிடியூட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஐதர் அந்த புரோமின் என்ன சப்ஸ்டியூட் ஆகலாம்? ஆர்த்தோல சப்ஸ்டியூட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா பேராவில் சப்ஸ்டியூட் ஆகலாம். இது ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் ஆர்த்தோ புரோமோ ஃபீனால் அப்படின்னு சொல்லணும். இது பேரா புரோமோ ஃபீனால், பேரா சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பேரா இஸ் த மேஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிறிஸ்டல் லாட்டிஸ் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு சாலிட் ஸ்டேட்னு ஒரு லெசன் இருக்கும், பட் அது இப்போதைக்கு டெலிட்டட் போர்ஷன், நீட்ல ஜெயில கிடையாது. ஆனாலும் அதுல உங்களுக்கு கிறிஸ்டல் பேக் அப்படின்னு ஒன்று வரும். சரியா? பேக்கிங் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஃபிஷியன்சியை பத்தி படிப்பீங்க. ஒரு கிறிஸ்டலை பில்ட் பண்ணும்போது அதனுடைய லாட்டிஸ் பாயிண்ட்ஸ்ல ஆட்டம்ஸோ அல்லது அயான்ஸோ அல்லது மாலிகுல்ஸோ எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர், காம்பாக்ட் ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சுன்னா அது அழகா டைட்டா ஃபிட்டா பேக் ஆகும். ஸோ ஆர்த்தோ எப்படி இல்லைன்னா ஒரு ஃபிட்டான ஸ்ட்ரக்சர்ல இல்லை. ஓகேவா? ஆனா பேரா எப்படி இருக்குன்னா ஒரு எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் அழகா ஃபிட் ஆகும் லாட்டிஸ் பாயிண்ட்ல. அதனால எனக்கு பேரா மேஜர் ப்ராடக்டா கிடைக்குது. சரியா? ஃபைன். The usual halogenation of benzene takes place in the presence of Lewis acid. யூஸ்வலாவே ஹாலஜனேஷன்னாலே பென்சின்ல எனக்கு எப்படி நடக்கும்னு கேட்டா லீவிஸ் ஆசிட் இன்ஃபெக்ஷன்ஸ்ல நடக்கும். லீவிஸ் ஆசிட் போது என்ன பண்ணலாம்? போரான் ட்ரைஃப்ளோரைடு, அலுமினியம் ட்ரைக்ளோரைடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு லீவிஸ் ஆசிட் எடுத்துக்கலாம் இல்லையா? சரி, இங்க FeBr3 அப்படின்றத எடுத்துக்காங்க. ஃபெர்ரிக் புரோமைடு FeBr3 இதுவும் ஒரு லீவிஸ் ஆசிட் தான். ஓகே, யூனிட் 6 கிளாஸ் 12ல உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? லீவிஸ் ஆசிட் பற்றி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்றாங்க. which polarizes the halogen molecule. இதுதான் halogen molecule என்ன பண்ணுதுன்னா ஈஸியா போலரைஸ் பண்ணுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் BF3 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எங்க ஒரு புரோமின் மாலிகுலை எடுத்துக்கிறேன், Br2 அப்படின்னு ஒரு மாலிகுலை எடுத்துக்கிட்டா இதுல ஒரு Br இதை எடுத்துக்கிட்டு, அதாவது Br மைனஸா மாறும், Br பிளஸா மாறும். அதுல மைனஸ BrF3 எடுத்துக்கும். ஏன்னா இது லீவிஸ் ஆசிட். லீவிஸ் ஆசிடுக்கு என்ன தேவை? எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கும். எலக்ட்ரான் தேவை, 2 எலக்ட்ரான்ஸ் தேவை. இங்க 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும் அவுட்டர் மோஸ்ட்ல. 8 எலக்ட்ரான்ஸ் வந்துச்சுன்னா தான் அது ஆக்டேட் ரூலை ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். OCTET. சரியா? ஆக்டேட் ரூலை ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். அதனால இது 2 எலக்ட்ரான்ஸ் சீக்கிங், தேடுது. 2 எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிட்டு எனக்கு என்னவா மாறிடும்? எக்ஸாம்பிள் இங்க சரி போரான் ட்ரை புரோமைடு எடுத்துக்கலாம்.
அப்ப BBr4 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த BR மைனஸை எடுத்துக்கிட்டு BBr4 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃபைன். BR மைனஸ் எடுத்துக்குது இல்லையா? மைனஸ் பிளஸ் இன்னொன்னு என்ன கிடைக்குதுன்னா BR பிளஸ்ன்னு ஒன்று கிடைக்குது. இந்த புரோமின் தான் நான் என்னன்னு சொல்ல போறேன், எலக்ட்ரோஃபைல்னு சொல்ல போறேன். பிளஸ்ஸா இருக்கு இல்லையா? எலக்ட்ரோஃபைல். இந்த எலக்ட்ரோஃபைல் தான் வந்து பென்சீன்ல ரியாக்ட் ஆகும். ஃபைன். இதே மாதிரி எந்த லீவிஸ் ஆசிட் எடுத்துக்கிட்டாலும் அது ஹாலஜனை ஈஸியா பிரேக் பண்ணி ஹாலைடு அயான் எக்ஸ் மைனஸா இருக்கிறத அது எடுத்துக்கும். அலுமினியம் குளோரைடு குளோரின் எடுத்துக்கிட்டு AlCl4 மைனஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணும். இன்னொரு Cl என்னவா இருக்கும்னா Cl பிளஸ்ஸா இருக்கும். அப்போ லீவிஸ் ஆசிட் எல்லாமே எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டா, ஒரு நியூக்ளியோஃபைல அது எடுத்துக்கிட்டு எலக்ட்ரோஃபைல எனக்கு ஜெனரேட் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் டு ஜெனரேட் த எலக்ட்ரோஃபைல். ஓகேவா? எலக்ட்ரோஃபைல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபைன். ஓகே, மறுபடியும் நான் இந்த லைன்ஸ் படிக்கிறேன். I think so. The usual halogenation of benzene takes place in the presence of Lewis acid. Lewis acid in presence தான் halogenation usually நடக்கும்னு சொல்றாங்க பென்சீன்ல. Which polarizes the halogen molecule. அது halogen molecule என்ன பண்ணும்னா polarize பண்ணும். யூசுவலா நம்ம ஹோமோநியூக்ளியர் மாலிகுல்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதை பிரேக் பண்ணும்போது ஹைட்ரஜன் ஃப்ரீ ரேடிக்கல் தான் கிடைக்கும் இல்லையா? இது அயனைஸ் ஆகாது, பிளஸ் மைனஸா பிரியாது. ஒரு H பிளஸாவும் ஒரு H மைனஸாவும் நம்ம எழுத மாட்டோம். பட் இந்த மாதிரி லீவிஸ் ஆசிட் எழுதும் போது அது என்ன பண்ணுதுன்னா போலரைஸ் பண்ணி ஒரு மாலிகுல மைனஸா ஒரு மாலிகுல பிளஸ்ஸா மாத்துதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? In case of phenol, the polarization of bromine molecule takes place even in the absence of Lewis acid. Phenol பொறுத்த வரைக்கும் Lewis acid இல்லனாலும் கூட bromine molecule என்ன ஆகும்னா polarize ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. It is due to the highly activating effect of OH group attached to the benzene. இது ஏன் இப்படி நடக்குது? பென்சீன்ல நம்ம Lewis acid சேர்க்கணும், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கணும்னா. ஃபீனால்ல ஏன் சேர்க்க தேவையில்லை அப்படின்னா, ஃபீனால்ல இருக்கக்கூடிய ஆல்கஹால் குரூப் இருக்கு இல்லையா, OH குரூப், அது ஹைலி ஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்லுவோம். பென்சீனுக்கு எலக்ட்ரானை கொடுக்கும். அதனால எனக்கு இங்க என்ன நடக்குது? போலரைசேஷன் ஆட்டோமேட்டிக்காவே நடக்குது. ஓகேவா? லீவிஸ் ஆசிட சேர்க்க தேவையில்ல. இந்த போலரைசேஷன், அதாவது ஆக்சிஜன் எலக்ட்ரானை கொடுத்து ஆர்த்தோ பொசிஷனை மைனஸ் ஆக்கி, அந்த மைனஸ் இங்க இருக்கக்கூடிய புரோமின் பிளஸ் எடுத்துக்கிட்டு போலரைசேஷன் ஆக்கி BR பிளஸ் எடுத்துக்கிட்டு ஆர்த்தோ புரோமோ ஃபீனால் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குது. அதே மாதிரி பேரா புரோமோ ஃபீனால்னு கொடுக்குது. ஓகேவா? ஃபைன். இதுதான் இங்க கொடுத்திருக்கிற மேஜர் அண்ட் மைனர் ப்ராடக்ட்ஸ். இதை சொல்லியாச்சு. ஓகே. செகண்ட் ஒன், when phenol is treated with bromine water 246, பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, நான் போலார் சால்வெண்ட்ல அல்லது லெஸ் போலார் சால்வெண்ட்ல, போலாரிட்டி ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய லோ போலாரிட்டி சால்வெண்ட்ல புரோமின் ஆட் பண்ணாங்க. எனக்கு மோனோ புரோமோ ஃபீனால், ஒரே ஒரு புரோமின் சப்ஸ்டிட் ஆயிருக்கிற காம்பவுண்ட்ஸ் தான் கிடைச்சிச்சு. இப்போ புரோமின் வாட்டர் கூட சேர்க்கிறாங்க, Br2/H2O. ஓகேவா? இதுதான் புரோமின் வாட்டர். இப்படி டிசால்வ் பண்ணும்போது 246 ட்ரைநைட்ரோ ட்ரை புரோமோ ஃபீனால், அதாவது ஆர்த்தோ பேரா ஆர்த்தோ, ஆர்த்தோ கமா பேரா, ஆர் 2,4,6 ட்ரை புரோமோ ஃபீனால்னு ஒன்று கிடைக்குது. நைட்ரோ இருந்துச்சுன்னா பிக்ரிக் ஆசிட் சொல்லுவோம். அந்த மாதிரி புரோமின் இருந்துச்சுன்னா என்ன சார் சொல்லுவோம்னு கேட்காதீங்க. புரோமின் எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கும் இல்லை, எலக்ட்ரான் டொனேட்டிங்கும் இல்லை. ஏன்னா அது ஒரு மைல்டு ரியேஜென்ட். ஓகேவா? இதை ஸ்லைட்லி டீஆக்டிவேட்டிங் குரூப்னு சொல்லலாம், பட் ஆக்டிவேட்டிங்னு சொல்ல மாட்டோம். புரோமின் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி காம்பவுண்ட் இல்லையா? ஹாலஜன்ஸ் எல்லாமே ஃப்ளோரின் குளோரின் புரோமின் எல்லாமே என்னது? எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். அப்ப இது எலக்ட்ரானை வேண்டும்னு சொல்லி பிடிச்சி இழுக்கும். அப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான் சொல்லணும், பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இழுக்காது, கொஞ்சமா இழுக்கும். ஓகேவா? அதனால ஸ்லைட்லி டீஆக்டிவேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபைன். செகண்ட் ஒன், கோல்ப்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. கோல்ப் அப்படின்னு ஒரு வேர்டை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணணும்னா கார்பன் டை ஆக்சைடை வச்சு தான் ரியாக்ஷன் வரும்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? கோல்ப் அப்படின்னாலே கார்பன் டை ஆக்சைடை வச்சு ரியாக்ஷன் வரும். சரி. Phenoxide ion generated by treating phenol with sodium hydroxide. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஃபீனால் இருக்கு. ஓகேவா? இந்த ஃபீனாலை எடுத்துக்கிட்டு எது கூட சேர்க்கிறாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்க்கிறாங்க. அப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னா, இங்க இருக்கக்கூடிய OH இங்க இருக்கிற H எடுத்துட்டு வாட்டரா போயிடுது. ஸோ இந்த Na பிளஸ் வந்து இந்த O மைனஸ் கூட சேருது. அப்படி சேர்ந்துச்சுன்னா சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. அதாவது ஒரு ஃபீனால், அதுல Na பிளஸ்ஸா இருக்கும், O மைனஸா இருக்கும். சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இதைதான் வேர்டிங்ல சொல்லியிருக்காங்க. Phenoxide ion generated by treating phenol with sodium hydroxide is even more reactive than phenol. இந்த phenoxide ion-க்கு ஃபீனாலை விட ரியாக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க, டுவர்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன்.
ஓகேவா? ஃபைன். Hence it undergoes electrophilic substitution with carbon dioxide. இது என்ன பண்ணுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு கூட சப்ஸ்டிடியூஷன் நடக்குது. கார்பன் டை ஆக்சைடு ஆக்சுவலா லீனியர் மாலிகுல் இல்லையா? சி டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ அப்படின்னு சொல்லுவோம். லீனியர்னு ஏன் சார் இப்படி எல் ஷேப்ல எழுதிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. ஜஸ்ட் அப்படியே ஒரு ஃப்ளோல எழுதிட்டேன். வேணும்னா நான் இப்படியே எழுதிடுறேன். ஓகே, இதுதான் லீனியர் மாலிகுல் sp ஹைபிரிடைசேஷன் கார்பன் டை ஆக்சைடு. ஃபைன். இதுல எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரு பாண்ட் பிரேக் ஆகி ஆக்சிஜனுக்கு போச்சுன்னா ஆக்சிஜன் மைனஸ் ஆகும். இந்த கார்போனைல் CO என்ன ஆகும்னா பிளஸ் ஆகும். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ CO கார்போனைல் ஒரு டீஆக்டிவேட்டிங் குரூப். அது எப்பயுமே என்னவா தான் இருக்கும்னா பிளஸ்ஸா தான் இருக்கும். கார்போனைல் CO குரூப்பால மைனஸ் ஆக முடியாது. CO-வால என்ன ஆக முடியும்? கார்பனால பிளஸ் ஆக முடியும். ஓகேவா? ஃபைன். இந்த மாதிரி பாண்ட் பிரேக் ஆகும். இந்த எலக்ட்ரோஃபைல் தான் சி பிளஸ்ன்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது இல்லையா? சி பிளஸ் இந்த எலக்ட்ரோஃபைல் தான் போய் ஆர்த்தோ பொசிஷன்லயோ அல்லது பேரா பொசிஷன்லயோ சேரும். அப்ப எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்குமா? ஃபீனாலை விட ஃபீனாக்சைட்ல இன்னும் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்த்தோ சி எலக்ட்ரோஃபிலிக்கும் பேரா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனும் நடக்க போகுது. அதை நம்ம பார்க்க போறோம். Hence, in the undergoes electrophilic substitution with the carbon dioxide, a weak electrophile orthohydroxy benzoic acid is formed as the main product. இது ஒரு வீக் எலக்ட்ரோஃபைலா இருக்கிறதுனால எனக்கு பேரா ஹைட்ராக்சி ஆர்த்தோஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட் கிடைக்குது. அதுதான் என்னவா இருக்குன்னு சொல்றாங்க? மேஜர் ப்ராடக்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ பாருங்க, இப்போ ஒரு ஃபீனால் இருக்கு. இதை சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்க்கிறோம். இங்க இருக்கிற ஹச் பிளஸ்ஸா இருக்கும். இந்த ஹச் இங்க இருக்கிற OH எடுத்துட்டு வாட்டரா போயிடும். இந்த எண்ணெயை போய் சேர்ந்துச்சுன்னா சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். சோடியம் ஃபீனாக்சைடு. ஓகே, இதை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு கூட சேர்க்கிறோம். இது ஆர்த்தோ பொசிஷன்ல போய் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஆகுது. COO. இந்த ஆர்த்தோ பொசிஷன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும்ல, அந்த ஹைட்ரஜன் H பிளஸ்ஸா போயிருக்கும். CO2 எப்படி வந்து சேருதுன்னு நான் சொன்னேன். சி டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ் இந்த கார்பன் பிளஸ் இப்படிதான் எலக்ட்ரோஃபைலா வந்து சேரும். இந்த சி பிளஸ் வந்து சேர்ந்துருச்சுன்னா ஓ மைனஸ் இருக்கும். அது கூட இங்க இருந்து போன H பிளஸே வந்து சேர்ந்துச்சுன்னா COOH ஆசிட் கிடைச்சிடும். ஓகேவா? ஃபைன். ஆக்சுவலா அந்த H போய் இந்த இடத்துல சேரும். NAக்கு பதிலா ஆல்கஹாலா ஃபீனாலா மாறும். இந்த NA தான் வந்து இந்த இடத்துல சேர்ந்து எனக்கு ஆக்சுவலா ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் இன்டர்மீடியேட்டா. அதை அவங்க இங்க புக்ல எழுதல பாருங்க. இது ஃபீனால் தான்ப்பா. சரி, இங்க ஃபீனாலும் இங்க COONA சோடியம் சாலிசிலேட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். சோடியம் சாலிசிலேட் இதுக்கு பேரு. ஓகேவா? இப்படிதான் ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இந்த காம்பவுண்ட் எடுத்துட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணா H பிளஸ் OH மைனஸ். அப்போ எனக்கு என்ன நடக்கும்னா இந்த NA வந்து இங்க OH எடுத்துட்டு வாட்டரா போயிட்டு இந்த H போய் அது கூட சேர்ந்து சாலிசிலிக் ஆசிட் கிடைக்கும். அப்போ கீழே எழுதிருக்காங்க பாருங்க H பிளஸ்ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது என்னது? H பிளஸ் ஸ்லாஷ் H2O ஹைட்ராலிசிஸ். கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணா எனக்கு சோடியம் சாலிசிலேட் மட்டும் தான் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சாலிசிலிக் ஆசிட் கிடைக்காது. சோடியம் சாலிசிலேட் தான் கிடைக்கும். இந்த சோடியம் சாலிசிலேட்டை மறுபடியும் ஹைட்ராலிசிஸ் பண்ணாதான் எனக்கு சாலிசிலிக் ஆசிட் கிடைக்கும். புரியுதா? ஓகே, இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் எதுனா சோடியம் சாலிசிலேட்டை ப்ரிப்பேர் பண்ற ரியாக்ஷனுக்கு பேரு கோல்ப்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். COLBS கோல்ப்ஸ் ரியாக்ஷன். ஓகே, அடுத்தது ரீமர் டீமன் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரீமர் டீமன். ஓகே, ஆன் ட்ரீட்டிங் ஃபீனால் வித் குளோரோஃபார்ம் CHCl3 இப்பதான் நம்ம பார்த்தோம். கார்பன் ட்ரைக்ளோரோமீத்தேன் ஆர் குளோரோஃபார்ம். ஃபைன். இந்த ட்ரைக்ளோரோமீத்தேன் குளோரோஃபார்மை ஃபீனால் கூட சேர்க்கிறோம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ் எடுத்துக்கிறாங்க. ஆல்டிஹைட் குரூப் இஸ் இன்ட்ரோடியூஸ்டு. CHO அப்படின்னானது ஆல்டிஹைட். அப்ப ஒரு ஆல்டிஹைட் குரூப் புதுசா உருவாகுதுன்னு சொல்றாங்க. அட் ஆர்த்தோ பொசிஷன் ஆஃப் பென்சின் ரிங். இது பேராவிலையும் சேரும், பட் ஆர்த்தோல தான் அதிகமா மேஜர் ப்ராடக்ட் கிடைக்குது. திஸ் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் ரீமர் டீமன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ என்ன பண்றாங்க? ஒரு ஃபீனால் எடுத்துக்கிறாங்க, அது கூட குளோரோஃபார்மை சேர்க்கிறாங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ். இப்ப இது ரெண்டுமே ரியாக்ட் ஆகணும் இல்லையா? இந்த ரெண்டுமே என்ன ஆகணும்? ரியாக்ட் ஆகணும். ஸோ ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் திங் இங்க இருக்கிற H இங்க இருக்கிற OH எடுத்துட்டு வாட்டரா போகுது. NA போய் அது கூட சேர்ந்துருது. கரெக்டா? ஓகே, சோடியம் ஃபீனாக்சைடு ONA அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைச்சிருச்சு. இந்த CHCl3 இருக்கு இல்லையா? இந்த CHCl3 எப்படி பிரியுதுன்னு பாருங்க. ஆல்பா எலிமினேஷன். I'll tell you. குளோரின் குளோரின் ஹைட்ரஜன் குளோரின். இதுதான் CHCl3. ஒரு கார்பன், அது கூட ஒரு ஹைட்ரஜனும் 3 குளோரினும் இருக்கு. இப்போ இதுல இந்த கார்பன் தான் என்னது? ஆல்பா கார்பன். இந்த ஹைட்ரஜனும் இதுல இருக்கிற குளோரினுமே, இந்த ஹைட்ரஜனும் இதுல இருக்கிற குளோரினுமே என்னவா போகுதுன்னா HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா போகுது.
அப்ப ரிமைனிங் என்ன இருக்குன்னா CCl2 அப்படின்னு ஒண்ணு இருக்கும், கார்பன் டைக்ளோரைடு. H எப்பயுமே என்னவா போகும், H பிளஸ்ஸா போகும். இந்த பாண்ட் பிரேக் ஆகி குளோரினுக்கு வந்து Cl மைனஸா போகும். ஓகேவா, இது பிளஸ் ஆகணும்னு நினைக்கும், Cl மைனஸ் போச்சுன்னா பிளஸ் ஆகும். ஆனா இந்த ஹைட்ரஜன் H பிளஸ்ஸா போறதுனால அந்த எலக்ட்ரான் வந்து இதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அப்ப இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு, சரிதா, பிளஸும் மைனஸும் சேர்ந்து 2 எலக்ட்ரான் இருக்கு, அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. So whenever carbon has 2 electron, carbon CH2 னு இருந்து 2 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், it is called கார்பீன் அப்படின்னு சொல்லுவேன். கார்பன் வித் 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது, கார்பீன். இப்போ அதே கார்பீன் தான் இருக்கு, கார்பன் வித் 2 எலக்ட்ரான், ஆனா ஹைட்ரஜனுக்கு பதிலா 2 குளோரின் இருக்கு. அப்ப இதை நம்ம என்ன சொல்லணும், டைக்ளோரோ கார்பீன் அப்படி இல்லைன்னா கார்பீன் குளோரைடு அப்படின்னு சொல்லணும், கார்பீன் குளோரைடு. ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க டைக்ளோரைடு டைக்ளோரோ கார்பீன் கூட சொல்லிக்கோங்க, இட்ஸ் நாட் அன் மிஸ்டேக். பட் டைக்ளோரோன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கார்பீன் அப்படின்னு சொன்னாலே கார்பனுக்கு 2 எலக்ட்ரான் இருக்க போது, 2 பாண்டு தான் இருக்க போகுது. அப்ப குளோரைடு அப்படின்னு சொன்னா அந்த 2 பாண்டுமே குளோரின் இருக்கிறதா தான் அர்த்தம். ஓகேவா, கார்பீன் குளோரைடு. இன் கேஸ் சி கார்பன் வித் 1 ஹைட்ரஜனும் 1 குளோரினும் இருந்துச்சுன்னா இப்பவும் இது கார்பீன் குளோரைடு தான். இதை என்ன சொல்லணும்னா கார்பீன் மோனோகுளோரைடுன்னு சொல்லணும், மோனோகுளோரோ கார்பீன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு குளோரின் தான் அட்டாச் ஆயிருக்கு. இப்போ நம்ம மோனோன்ற வேர்டை யூஸ் பண்ணணும். 2 இருந்துச்சுன்னா நம்ம டைக்ளோரைடுன்னு சொல்ல தேவையில்ல, வெறும் கார்பீன் குளோரைடுன்னு சொன்னாலே போதும், அங்க 2 குளோரின் இருக்கிறதா தான் அர்த்தம். ஓகேவா, ஃபைன். ஸோ இந்த விஷயத்த எதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன். இங்க பாருங்க, இந்த கார்பீன் குளோரைடு ஒரு எலக்ட்ரோஃபைல். சார் 2 எலக்ட்ரான் இருக்கு சார், ஆமா 2 எலக்ட்ரான் தான் இருக்கு, ஆனா இது என்னது, ஒரு எலக்ட்ரோஃபைலு. ஓகேவா, சரி, இந்த எலக்ட்ரோஃபைல் தான் ஆர்த்தோ பொசிஷன்ல போய் சேரப்போகுது. அப்ப ஒரு சோடியம் ஃபீனாக்சைடு இருக்கும் இல்லையா, ஒரு ஃபீனால்ல ONAன்னு இருக்கும், ஏன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்ந்து சோடியம் ஃபீனாக்சைடா மாறுது. இது கூட CCl2 with 2 electrons அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இதுதான் எலக்ட்ரோஃபைல். இது போய் எங்க சேரும், ஆர்த்தோ பொசிஷன்ல சேரும். அப்படி சேரணும்னா ஆர்த்தோல ஏற்கனவே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், அந்த ஹைட்ரஜன் H பிளஸ்ஸா போனாதான் இது போய் சேரும், கரெக்டா. இந்த CCl2 போய் அது கூட சேருது. அந்த CCl2 கூட எலக்ட்ரான் பாண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஹைட்ரஜன் வந்து திரும்ப இது கூடயே சேர்ந்துருது. அப்படி சேர்ந்துச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கணும், CHCl2ன்னு கிடைக்கும். ஏற்கனவே CCl2 இருக்கு, அது ஆர்த்தோ பொசிஷன்ல போய் சேருது, அது கூட அங்கிருந்து ரிலீவ் ஆன ஹைட்ரஜன் திரும்ப சேருது, அப்ப CHCl2 அப்படின்னு கிடைக்கும். புரியுதா, ஓகே, இதுதான் இன்டர்மீடியேட்னு சொல்றாங்க. அப்ப இன்டர்மீடியேட் என்னன்னு கேட்டா எழுத தெரியணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்னன்னு கேட்டா CCl2 கார்பீன் குளோரைடு அப்படின்னு சொல்ல தெரியணும் ரீமர் டீமன் ரியாக்ஷன்ல. ஓகே, சோ அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குது, NaOH கூட திரும்ப சேர்க்கிறாங்க. அப்போ எனக்கு Na வந்து ஒரு Clயும் H வந்து ஒரு Clயும் எடுத்துட்டு HCl NaClன்னு போயிடுச்சுன்னா O வந்து அந்த இடத்துல சேர்ந்து ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. தெரியுதா, இந்த Na இந்த H இந்த ரெண்டுமே ஒரு ஒரு Cl எடுத்துட்டு NaCl HCl அப்படின்னு போயிடும். அப்போ இங்க O மட்டும் இருக்கும் இல்லையா, அது இது கூட சேர்ந்துச்சுன்னா CHO ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க. எப்பெல்லாம் ஆசிட் எழுதிருக்காங்களோ H பிளஸ் எழுதிருக்காங்களோ அப்பெல்லாம் ஹைட்ராலிசிஸ் அர்த்தம். ஸோ H பிளஸும் OH மைனஸும் வரும். இந்த OH மைனஸ Na எடுத்துக்கிட்டு NaOH போயிடும். H பிளஸ் வந்து அந்த இடத்துல சேர்ந்துச்சுன்னா ஃபீனால் கிடைச்சிடும். ஸோ ஃபீனால்ல ஆல்டிஹைடு இருக்கு, விச் இஸ் கால்டு சாலிசிலால்டிஹைடு. ஃபீனால்ல ஆசிட் இருந்துச்சுன்னா, ஃபீனால்ல இங்க பாருங்க மேல கோல்ஸ் ரியாக்ஷன்ல ஃபீனால்ல ஆசிட் இருந்துச்சுன்னா சாலிசிலிக் ஆசிட் அப்படின்னு சொன்னோமா, ஃபீனால்ல ஆல்டிஹைடு இருந்துச்சுன்னா சாலிசிலால்டிஹைடு அப்படின்னு சொல்றாங்க, சாலிசிலால்டிஹைடு. ஓகே, சோ இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பேரு ரீமர் டீமன் ரியாக்ஷன். ஞாபகம் இருக்கா, பக்கா. உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லணும்னா என்ன சொல்லலாம், இந்த ரீமர் டீமன் ரியாக்ஷன்ல CHCl3 அப்படின்றது குளோரோஃபார்ம். CHCl3ன்றது என்னது, குளோரோஃபார்ம். இந்த குளோரோஃபார்முக்கு பதிலா இன்ஸ்டெட் ஆஃப் குளோரோஃபார்ம் இஃப் வி டேக் கார்பன் டெட்ராக்ளோரைட் CCl4 எடுத்துக்கிட்டா அப்போ எனக்கு என்ன கிடைக்கணும், சாலிசிலால்டிஹைடுக்கு பதிலா சாலிசிலிக் ஆசிட் கிடைக்கும். ஓகேவா, சோ ரீமர் டீமன் ரியாக்ஷன் 2 விதமா நடக்கும். ஒன்னு குளோரோஃபார்ம் இன் பிரசன்ஸ்ல நடக்கும், அப்படி இல்லைன்னா CCl4 கார்பன் டெட்ராக்ளோரைடு இன் பிரசன்ஸ்ல நடக்கும். கார்பன் டெட்ராக்ளோரைடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்னா சாலிசிலிக் ஆசிட் கிடைக்கும். கோல்ஸ் ரியாக்ஷன்ல என்ன ப்ராடக்ட் கிடைச்சிச்சோ 2 ஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட், அதே சாலிசிலிக் ஆசிட் இங்கேயும் கிடைக்கும். இன்கேஸ் குளோரோஃபார்மும் NaOH எடுத்துக்கிட்டா அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா சாலிசிலால்டிஹைட் கிடைக்கும். ஆர்த்தோ ஹைட்ராக்சி, அதாவது 2 ஹைட்ராக்சி பென்சால்டிஹைடு. ஓகே தானே, பாருங்க இது பென்சின் கூட ஆல்டிஹைடு இருக்கு, பென்சால்டிஹைடு. அதுல செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்குன்னா ஹைட்ராக்சி இருக்கு. அப்ப 2 ஹைட்ராக்சி
பென்சால்டிஹைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 2 ஹைட்ராக்சி பென்சால்டிஹைடு தான் காமனா என்னன்னு சொல்றாங்க, சாலிசிலால்டிஹைடு அப்படின்னு சொல்றாங்க. இது ஓ சாலிசிலால்டிஹைடு. இதே மாதிரி பி சாலிசிலால்டிஹைடும் கிடைக்கும், இங்கேயும் பி சாலிசிலிக் ஆசிட்னு கிடைக்கும். பட் தே ஆர் ஆல் த மைனர் ப்ராடக்ட்ஸ். அதனால தான் அதை மென்ஷன் பண்ணாம ஆர்த்தோவை மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். ஃபோர்த் ஒன், லாஸ்ட். ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால் வித் ஜிங்க் டஸ்ட். ஜிங்க் கூட சேர்த்தா ஃபீனால என்ன நடக்கும்? இங்க இருக்கிற ஆக்சிஜனை ஜிங்க் எடுத்துக்கிட்டு ஜிங்க் ஆக்சைடா போயிடும். இந்த ஹைட்ரஜன் திரும்ப பென்சின் கூடயே சேர்ந்து, அதாவது ஃபினைல் கூடயே சேர்ந்து C6H5 தானே இருக்கும் இது ஃபினைல். ஸோ இந்த ஃபினைல் கூட ஹைட்ரஜன் சேர்ந்து பென்சின் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபீனால் இஸ் கன்வெர்டட் டு பென்சின். ஃபீனால திரும்ப பென்சினா கன்வெர்ட் பண்ணா நான் ஜிங்க் டஸ்ட் கூட சேர்த்தா போதும், ஜிங்க் ஆக்சிஜன் எடுத்துட்டு ஜிங்க் ஆக்சைடா போயிட்டு எனக்கு பென்சின் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? பக்கா. ஸோ அடுத்தது ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்ல என்ன நடந்திருக்கு? ஃபீனால எடுத்துட்டு சோடியம் டைக்ரோமேட்டை எடுத்துக்கிறாங்க. இது அசிடிஃபைடு, கீழே எழுதிருக்காங்க பாருங்களேன், சல்ஃபியூரிக் ஆசிட். ஆசிட் இன் பிரசன்ஸ்ல சோடியம் டைக்ரோமேட்டோ பொட்டாசியம் டைக்ரோமேட்டோ எடுத்துக்கிட்டா அது எல்லாமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். ஓகேவா? ஃபைன். ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபீனால் வித் குரோமிக் ஆசிட். குரோமிக் ஆசிட் ஞாபகம் இருக்கா? CrO3 காம்பவுண்ட்ஸ். ஓகே, குரோமிக் ஆசிட் produces a conjugated diketone known as benzoquinone. இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன சொல்றாங்க? கான்ஜுகேட்டட் டைகீட்டோன். ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் பாண்ட் கீட்டோன் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல டபுள் பாண்ட் இல்ல, அப்புறம் டபுள் பாண்ட் இருக்கு, அப்புறம் மறுபடியும் டபுள் பாண்ட் இல்ல, மறுபடியும் டபுள் பாண்ட் இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்னு விட்டு ஒன்னு அல்டர்னேட்டிவா இருந்துச்சுன்னா கான்ஜுகேட்டட்னு சொல்லுவோம். கான்ஜுகேட்டட் டைகீட்டோன் ஃபார்ம் ஆகுது. இந்த டைகீட்டோனுக்கு பேர் தான் பென்சோ குயினோன் அப்படின்னு சொல்றாங்க. குயினோன் தான் நம்ம ஜெனரலா சொல்லிட்டு இருக்கோம், பட் இதை பென்சோ குயினோன்னு சொல்லலாம். ஓகேவா? In the presence of air, phenol are slowly oxidized to dark colored mixtures containing quinones. ஸோ ஃபீனால நம்ம க்ளோஸ்டு கண்டெய்னர்ல தான் வச்சிருக்கணும். ஓப்பன் கண்டெய்னர்ல வச்சிருந்தாலே ஏர் கூட ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சு ஆக்சிடேஷன் ஆகி என்ன ஆகிடும்? ஒரு டார்க் கலர்டு மிக்சர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தான் குயினோன் அப்படின்னு சொல்றாங்க. பென்சோ குயினோன் சொன்னாலும் குயினோன்னாலும் ஒண்ணுதான்ப்பா. ஃபைன். நான் உங்களுக்கு இன்னொரு காம்பவுண்ட் எழுதுறேன். இதே மாதிரி ஒரு பென்சின் ரிங்கு, பட் இங்க ஆல்கஹால் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா குயினால். பென்சோ குயினால் ஆர் குயினால்னு சொல்லலாம். குயினோனுடைய கீட்டோ ஃபார்ம் இல்லையா? இதனுடைய இந்த குயினோன் அப்படின்றதுடைய ஆல்கஹால் ஃபார்ம்ல எப்படி இருக்குன்னா இது குயினால் அப்படின்னு சொல்றோம். 2 ஹைட்ரஜனை சேர்த்தா எனக்கு குயினால் கிடைக்கும். இதுல இருந்து 2 ஹைட்ரஜனை எடுத்தா குயினோன் கிடைக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஃபைன். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் வரைக்கும் ஃபீனாலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அடுத்தது சம் கெமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கமர்ஷியலி இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இம்பார்ட்டன்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே படிக்கட்டும். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.